வணக்கம் அன்பு உள்ளங்களே, நமது பாரம்பரிய சமையல் சேனலில் நான் ஒரு சிறு முயற்சியாக சிறுதானிய அரிசி வகைகளில் நாம் சத்தாகவும் சுவையாகவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் வகையில் ஆன உணவுகள் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்க போவது திணை அரிசியையும் பீட்ரூட்டை வைத்து ஒரு சுவையான தோசையை பார்க்க போகிறோம். வணக்கம் வியூவர்ஸ். பாரம்பரிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நம் சமையல் பீட்ரூட் திணை தோசை. சர்க்கரை நோய் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுகிற மகளிராக இருந்தாலும் சரி, இன்று நாம் தயாரிக்க போகும் இந்த பீட்ரூட் திணை தோசை எல்லோருக்கும் ஏற்றது. இதில் நம் ஊர் பாரம்பரியம் மட்டும் இல்லாமல் இன்றைய தலைமுறைக்கு மிகவும் தேவையான ஆரோக்கியத்தையும் இணைத்து சுவையும் சத்தும் நிரம்பிய ஒரு சிறந்த உணவாக இது இருக்கும். வீட்டிலேயே செய்து சுவைத்து பாருங்கள். தேவையான பொருட்கள்: திணை 2 கப், அரிசி 2 மேஜை கரண்டி, முழு உளுந்து கப், வெந்தயம் 1 தேக்கரண்டி, வேக வைத்த பீட்ரூட் துருவியது 1 கப், இஞ்சி 1 அங்குலம் தோலுரித்தது, பச்சை மிளகாய் 4, வெங்காயம் கப் நறுக்கியது, கொத்தமல்லி 2 மேஜை கரண்டி நறுக்கியது, ஈஸ்ட் 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முதலில் பீட்ரூட்டை நன்கு வேக வைத்து தோல் சீவி நறுக்கி வைக்கவும். பின்பு திணையும் அரிசியும் லேசாக வறுத்து நல்ல வாசனை வரும் வரை வாணலியில் வாட்டவும். அதை வேறொரு பாத்திரத்தில் போட்டு 6 கப் தண்ணீரில் 6 மணி நேரம் ஊற வைக்கவும். உளுந்து மற்றும் வெந்தயத்தையும் 3 கப் தண்ணீரில் குறைந்தபட்சம் 6 மணி நேரம் ஊற வைக்கவும். ஊறிய உளுந்து மற்றும் வெந்தயத்தை முதலில் நன்கு அரைக்கவும். பிறகு திணை, அரிசி, பீட்ரூட், இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து மசாலா பிசைவு மாதிரி அரைக்கவும். இப்போது இரு மாவுகளையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். அன்றே தோசை செய்ய இருந்தால் ஈஸ்ட் சேர்த்து சுத்தமான கையால் கலக்கவும். இது 4 மணி நேரத்தில் நன்கு பொரித்து வரும். சட்னி, பிறகு மிளகாய் பொடி அல்லது ஜாமுடன் பரிமாறலாம். தோசை கல்லை மிதமான சூடாகவும் சாப்பிடலாம். தடவி ஆரியம் சாப்பிடலாம். மாவை ஊற்றி பரப்பவும். இந்த பாரம்பரிய சத்தான தோசையை வீட்டில் செய்து பாருங்க. 2 பக்கமும் பாரம்பரிய சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் செய்ய மறந்துவிடாதீங்க. ரெடி, சுவையான வாசனையான பீட்ரூட் திணை தோசை.